ஓம் சாய்ராம். ஷீரடி தெய்வம். அத்தியாயம் 43 மற்றும் 44. பாபா பூத உடல் நீத்தார். ராம விஜயம் படிக்கச் சொல்லுதல். இந்த 2 அத்தியாயத்திலும் பாபாவின் மகா சமாதி தொடர்பான நிகழ்ச்சிகளே கூறப்பட்டிருக்கின்றன. ஒருவன் மரணத் தருவாயில் இருக்கும்போது அவனது செல்கதி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டும் உலக விஷயங்களில் இருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்கும் பொருட்டும் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுகின்றன. இது இந்துக்களின் பொதுவான வழக்கம் ஆகும். ஓர் அந்தணர் குலத்தை சேர்ந்த ரிஷி ஒருவரின் புதல்வனால் பரீட்சித் மகாராஜன் சாபமிடப்பட்டு மரணத் தருவாயில் இருக்கும்போது மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை சப்தாகம் அவருக்கு விளக்கினார். இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புனித நூல்கள் மரணத் தருவாயில் இருப்பவர்களிடம் வாசிக்கப்படுகின்றன. கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவை இருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டே இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார். தாம் விரைவில் காலமடையப் போவதை அறிந்த அவர் வசே என்பவரை தம்மிடம் ராம விஜயம் படிக்கும்படி கட்டளையிட்டார். வசே வாரம் ஒரு முறை ராம விஜயம் படித்தார். பின்னர் இரவும் பகலும் படிக்கும்படி கட்டளையிட்டார். அதை வசே 3 நாட்களில் 2வது பாராயணத்தையும் முடித்தார். இவ்வாறாக 11 நாட்கள் சென்றன. பின்னர் மீண்டும் 3 நாட்கள் படித்து களைப்படைந்து விட்டார். எனவே பாபா அவரை போக அனுமதித்தார். அதன்பின் பாபா தானே அமைதியாக இருந்தார். பாபாவின் வேண்டுகோள். 2-3 நாட்களுக்கு முன்பே தமது காலை சஞ்சாரத்தையும் பிக்ஷாதனம் பெறச் செல்லும் நியமத்தையும் நிறுத்திவிட்டார். தமது இறுதி வினாடி வரை அவர் உணர்வுடன் இருந்தார். தமது அடியார்களை மனமுடைய வேண்டாம் என்று உபதேசித்து கொண்டிருந்தார். தான் சமாதி அடையும் தருணத்தை பாபா யாருக்கும் அறிவிக்கவில்லை. மசூதியில் தினந்தோறும் காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் பாபா சாஹிப் பூட்டியும் மதிய உணவு உண்டனர். அக்டோபர் 15 அன்று ஆரத்திக்கு பின் பாபா அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்று சாப்பிடும்படி கூறிவிட்டார். ஆனால் லக்ஷ்மிபாய் ஷிண்டே, பாஹோஜி ஷிண்டே, பாயாஜி, லக்ஷ்மண் பாலா ஷிம்பி, நானா சாஹிப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்தனர். ஷாமா கீழ்ப்படியில் அமர்ந்திருந்தார். பாபாவின் இறுதி கட்டம். லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு ரூபாய் 20 கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதி சௌகரியமாய் இல்லை என்றும் பூட்டியினுடைய தகடி வாதாவுக்கு தன்னை எடுத்துச் செல்லும்படி கூறினார். அங்கு சென்றதும் தான் நலமுற்று விட போவதாக கூறினார். இதுவே அவரது கடைசி மொழியாயிற்று. பாயாஜி கோத்தேவின் மடியில் சாய்ந்தபடி தன் உயிர் நீத்தார் பாபா. அவரது மூச்சு நின்று விட்டதை பாஹோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த நானா சாஹிப் நிமோன்கரிடம் கூறினார். நிமோன்கர் சிறிது நீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார். நீர் வெளியே வந்துவிட்டது. பின்னர் அவர் ஓ தேவா என பலமாக கதறினார். அவருக்கு பாபா சிறிதே தன் கண்களை திறந்து ஆ என மெல்லிய குரலில் கூறியதை போன்றிருந்தது. ஆனால் பாபா தன் பூத உடலை நீத்து விட்டார் என்பது நிதர்சனமாயிற்று. பாபா காலமான செய்தி காட்டுத்தீ போல எங்கும் பரவியது. மீண்டும் ஓர் அவதாரம். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாய் அனைவரும் மசூதிக்குள் கூடிவிட்டனர். தம் துயரங்களை பல்வேறு விதமாக வெளிப்படுத்தினர். சிலர் கதறினர், சிலர் தரையினில் உருண்டனர், சிலர் தெருவில் புரண்டனர், சிலர் மூர்ச்சித்து விழுந்தனர். அனைவருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாய் நீர் வழிந்தது. அனைவரும் ஆற்ற முடியாத சோகத்தில் மூழ்கினர். சிலர் பாபாவின் மொழிகளை எல்லாம் நினைவு கூர்ந்தனர். இனிவரும் காலத்தில் தாம் மீண்டும் ஒரு 8 வயது பையனாக தோன்றப் போவதாக
மகராஜ், சாயிபாபா தன் பக்தர்களிடம் கூறியதாக சிலர் கூறினர். இது குறித்து யாரும் ஐயம் கொள்ள தேவையில்லை. இவைகள் ஞானிகளின் மொழிகள். ஏனெனில் கிருஷ்ண அவதாரத்திலும் சக்கரபாணியாக மகாவிஷ்ணு இதே செயலைதான் நிகழ்த்தினார். ஒளி பொருந்திய நிறத்தோடும் தமது 4 கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி 8 வயது பையனாக சிறையிலிருந்தே தேவகியின் முன் கிருஷ்ணர் தோற்றமளித்தார். அந்த அவதாரத்தில் கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார். பாபாவின் இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது. எனவே பாபாவின் கூற்று ஐயத்திற்கு இடமானதன்று. ஞானிகளின் வழியானது நம் அறிவெல்லையை கடந்தது. சாயிபாபாவின் பக்தர்களின் தொடர்பு ஒரு தலைமுறைக்கு புதிதன்று. 72 ஜென்மங்களின் தொடர்பாகும். இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குதல் பொருட்டே மகராஜ் சாயிபாபா திக் விஜயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது. விரைவில் அவர் மீண்டும் திரும்பி வருவார். இவ்வாறு அவர் பக்தர்கள் உறுதி பூண்டுள்ளனர். பூத உடல் அடக்கம். பின்னர் பாபாவின் பூத உடல் எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. முஸ்லிம்களோ பாபாவை ஒரு திறந்த வெளியில் அடக்கம் செய்து அதன் மேல் சமாதி கட்ட வேண்டும் என்றனர். குஷால் சந்தும் அமிர்ஷருக்கும் இக்கருத்தையே வலியுறுத்தினர். ஆனால் கிராம அதிகாரியான ராமச்சந்திர பாட்டீலோ தனது தீர்மான குரலில் கிராம பரிஷத்திடம் எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதம் இல்லை. வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்றார். மக்கள் பாபாவின் அடக்கத்தில் பல்வேறு வேறுபாடு கொண்டிருந்ததால் 36 மணி நேரம் வரை இது பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றினார். அவரை தம் அருகில் அழைத்து, சீக்கிரம் எழுந்திரு, பாபு சாஹிப் நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார். நீ வழிபாட்டை நடத்தி காலை ஆரத்தி செய் என்றார். லக்ஷ்மண் மாமா ஒரு ஜோசியர், அதோடு ஷாமாவின் தாய் மாமன் ஆவார். அவர் ஒரு வைதீக பிராமணர். பாபாவை காலையில் வணங்கிய பின் கிராம தெய்வங்களை வணங்குவார். பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு. அவர் இக்கனவிற்கு பின்னர் மௌலிகளின் எதிர்ப்பையும் மீறி அனைத்து பூஜை திரவியங்களுடன் வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜை செய்து காலை ஆரத்தியை முடித்துச் சென்றார். மத்தியானம் பாபு சாஹிப் ஜோக் அனைவரையும் அழைத்து வழக்கம் போல மத்தியான ஆரத்தியை செய்தார். ஏக மனதுடன் கூடிய முடிவு. பாபா தான் இறுதியாக கூறிய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அவர் தம் திருமேனியை வாதாவில் வைக்க முடிவு செய்தனர். வாதாவின் மைய பகுதியை பாபாவை அடக்கம் செய்ய தோண்டினர். அடுத்த நாள் மாலை சப் இன்ஸ்பெக்டரும் மற்ற பொது ஜனங்களும் கலந்து பேசி இம்முடிவை ஏற்றுக்கொண்டனர். அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து அமீர்பாவும் கோபர்காவனிலிருந்து மம்மல்தாரும் வந்தனர். மீண்டும் சிலர் அவர் உடலை திறந்த வெளியில் அடக்கம் செய்ய வற்புறுத்தினர். எனவே மம்மல்தார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினார். வாதாவில் பாபாவின் உடலை அடக்கம் செய்ய பொது வாக்கெடுப்பு நடத்தியதில் 2 மடங்கு ஓட்டுகள் கூடுதலாக பெற்றார். எனினும் இதனை பற்றி கலெக்டரிடம் பேசி முடிவெடுக்க எண்ணியதையொட்டி காகா சாஹிப் தீக்ஷித் அகமத் நகருக்கு புறப்பட ஆயத்தமானார். இத்தருணத்தில் பாபாவின் தூண்டுதலால் எவ்வித எதிர்ப்புகளும் இன்றி அனைவரும் ஒரே முடிவை ஆதரித்தனர். புதன்கிழமை மாலை பாபாவின் மேனி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பின் வாதாவுக்கு கொண்டு வரப்பட்டு உலக சம்பிரதாயங்களுடன் முரளிதரரின் மூலஸ்தானமான கருதப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. உண்மையில் பாபா முரளிதரர் ஆனார். எங்கே பக்தர்கள் அதிகமாக அமைதியையும் சாந்தியையும் தேடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகையதோர் கோவிலாகவும் ஒரு புனித ஆலயமாகவும் மாதா திகழத் தொடங்கியது. பாபாவின் இறுதிச் சடங்குகள் யாவும் பாலா
சாஹிப் பாட்டேலும் பாபாவின் அடியவரான உபாசினியாலும் நிறைவேற்றப்பட்டன. 36 மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதும் சடலம் விறைத்து போகவில்லை. அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்தில் மிருதுவாக இருந்தன. எனவே அவரது கஃனி துண்டுகளாக கிழிக்கப்படாமல் அப்படியே கழற்றி எடுக்கப்பட்டது. செங்கல் உடைந்தது. பாபா தன் பூத உடல் நீக்கும் சில நாட்களுக்கு முன்பாக அதை உணர்த்தும் விதமாக ஒரு சகுனம் ஒன்று ஏற்பட்டது. பாபா மசூதியில் அமரும்போது தான் கை வைத்து கொள்ளும் பழைய செங்கல் ஒன்று பல ஆண்டுகளாக நன்முறையில் மசூதியில் இருந்தது. பாபா எப்போதும் இரவில் அக்கல்லின் மீது சாய்ந்து கொண்டே தன் இருக்கையில் அமர்வார். ஒரு நாள் பாபா அவ்விடத்தில் இல்லாதபோது அங்கு தரையை கூட்டிக் கொண்டு இருந்தான் ஒரு சிறுவன். அச்செங்கலை அவன் கையில் எடுத்தபோது அது துரதிர்ஷ்டவசமாக கைத்தவறி கீழே விழுந்து இரண்டாக உடைந்தது. பாபா இதை அறிந்ததும் அக்கல் உடைந்ததை எண்ணி வெகுவாக கவலை அடைந்தார். உடைந்தது செங்கல் அல்ல, எனது விதியே துண்டுகளாக உடைந்து விட்டது. அது என் ஆயுட்கால நண்பன். அதன் ஸ்பரிசத்துடன் நான் எப்போதும் ஆத்ம தியானம் செய்தேன். அது என் உயிரை போன்று அவ்வளவு பிரியமானது. அது இன்று என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார். ஒரு சாதாரண செங்கலை போன்ற ஒரு ஜட பொருளுக்கு பாபா ஏன் இவ்வாறு வருந்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். அதற்கு ஹேமந்த் பந்த், ஞானிகள் இவ்வுலகத்தில் ஆதரவற்றோரை காப்பது என்ற முக்கிய நோக்கத்திற்காகவே அவதரிக்கிறார்கள். அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும் போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தாலும் விளையாடினாலும் அழுதாலும் தங்களுக்குள்ளே தம் கடமைகளை செய்வதிலும் பிறவி எடுத்ததன் நோக்கத்தை பற்றிய விழிப்பிலுமே கவனமாக இருக்கிறார்கள் என்றார். சமாதி நிலையில் பாபா 32 ஆண்டுகளுக்கு முன்பு 1886இல் பாபா தன் ஆயுள் என்ற எல்லை கோட்டை தாண்ட முயற்சித்தார். ஒரு மார்கழி மாத பௌர்ணமியில் பாபா கடுமையான ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதை நீக்குவதற்கு பாபா தன் பிராணனை மிக உயரே எடுத்து சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார். அதன் பொருட்டு பகத் மகள்சாபதியிடம், எனது உடலை 3 நாட்களுக்கு பாதுகாப்பாயாக. நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும். நான் மீண்டும் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் என்னை புதைத்துவிடு. அதன் மேல் 2 கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்றார். இவ்வாறு கூறிய பாபா இரவு சுமார் 10 மணி அளவில் பாபா கீழே சாய்ந்தார். அவரது மூச்சும் நாடியும் நின்று போனது. உடம்பை விட்டு உயிர் அகன்றதைப் போல தோன்றியது. இதை அறிந்த கிராம மக்கள் அங்கு ஒன்று கூடி விசாரணை நடத்தினர். பாபாவால் சுட்டி காட்டப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர். ஆனால் மகள்சாபதி இதற்கு தடை விதித்தார். தமது மடியிலேயே பாபாவின் உடலை வைத்து கொண்டார். 3 நாட்கள் தொடர்ந்து பாதுகாத்தார். 3 நாட்கள் கழித்ததும் காலை 3 மணிக்கு அவர் உடலில் அசைவு தெரிந்தது. உயிரின் அறிகுறிகள் உடலில் தெரிய ஆரம்பித்தன. முதலில் அடிவயிறு அசைந்தது. அவரின் சுவாசம் மெல்ல ஆரம்பித்தது. கண்கள் திறந்தன. தமது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் உணர்வுக்கு வந்தார் பாபா. ஆத்மா அழிவதில்லை. இதனை நாம் அறியும்போது சாயிபாபா இத்தனை ஆண்டுகளாக உறைந்த 3½ முழு உடலில் என்றும் வாழ்ந்தவர்தானா? அதை விட்டுவிட பிறகு நீங்கிவிட்டாரா? இல்லை, அகத்தே உறையும் ஆத்ம வடிவாக விளங்கினாரா என்று நாம் தீர்மானித்து கொள்ளலாம். பஞ்சபூதங்களால் ஆன இவ்வுடல் அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவோ பரம்பொருள். அதுவே அழியாதது, நிலையானது, பரிபூரணமானது. இப்புனித உண்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனதிற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் நம்மை
ஆகவும் உள்ள சாயி என்னும் பரம்பொருள் ஆகும். மகனம் ஓர் புறத்தோற்றம். இப்பரம்பொருளாகிய சாயியே அண்ட பேரண்டங்களில் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார். தம் குறிக்கோளை நிறைவேற்ற இவ்வுடம்பை எடுத்து கொண்டு இருக்கிறார். தம் குறிக்கோள் நிறைவேறியதும் தமது அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையறையற்ற பண்புக்கூற்றை அடைந்தார். தத்தர் கடவுள், கனகபூர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போன்றே சாயி எப்போதும் வாழ்கிறார். அவரது மகனம் என்பது ஒரு புறத் தோற்றமே. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்திலும் நிலையான ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார். இன்றளவும் இதை பாபாவிடம் தம்மை முழுமையாக சரணடைவோரும் அவரை எந்நேரமும் முழு மனதோடு வணங்குவோரும் அனுபவபூர்வமாக உணர்கின்றனர். சித்திர ரூபத்தில் பாபா. பாபாவின் ஸ்தூல உருவத்தை நாம் காண இயலாது எனினும் இப்போது நாம் ஷீரடிக்கு சென்றால் மசூதியில் வைக்கப்பட்டுள்ள பாபாவின் அழகாய் தத்ரூபமாய் காட்சி அளித்து கொண்டிருக்கும் சித்திரத்தை காணலாம். இவ்வோவியத்தை பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சிறந்த ஓவியருமான ஷாம்ராம் ஜெயகர் என்பவர் வரைந்திருக்கிறார். கற்பனை வளத்துடன் இவ்வோவியம் புனையப்பட்டிருந்தாலும் பக்தியுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் நிஜ தரிசனம் அளிக்கிறது. பாபா இப்போது உடல் உருவில் இல்லை என்றாலும் அவர் உயிரோடு இருந்தபோது எங்கனம் பக்தர்களை நலமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே அவர் அங்கும் எங்கும் இருந்து அருள் செய்கிறார். பாபாவை போன்ற ஞானிகள் மனித உருவில் அவதரித்தாலும் அவருக்கு மரணமே இல்லை. உண்மையில் அவர் ஒரு கடவுளே ஆவார். சந்நியாசம் ஏற்ற பாபு சாஹிப் ஜோக். பூனேவை சேர்ந்தவர் புகழ்பெற்ற வர்க்காரி விஷ்ணுபுவா ஜோக் என்பவர். இவரின் மாமாதான் சகாரம் ஹரி என்றழைக்கப்படும் பாபு சாஹிப் ஜோக் ஆவார். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த அவர் PWD 1909 ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் ஷீரடிக்கு வந்து வசித்து வந்தார். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. கணவனும் மனைவியும் பாபாவை அதிகம் நேசித்தனர். பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலுமே தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர். மேகாவின் மரணத்திற்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் ஜோக் பாபாவின் மகா சமாதி வரை ஆரத்தி எடுத்தார். சாதேவின் வாதாவில் ஞானேஸ்வரியையும் ஏக்நாத் பாகவதத்தையும் பக்தர்களுக்கு படித்து விளக்கும் வேலையும் அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்தார். ஒரு நாள் பாபாவிடம், நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன், என் மனம் இன்னமும் அமைதியும் சாந்தியும் அடையவில்லை. ஞானிகளின் தொடர்பு எங்கனம் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது. எப்போது என்னை தாங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று கேட்டார். அவரின் வேண்டுகோளை செவிமடித்த பாபா, உரிய காலத்தில் உனது தீவினைகள் அழிக்கப்பட்டு விடும். உனது தீமையாவும் சாம்பலாக்கப்படும். எப்போது எல்லா பற்றுகளையும் துறக்கிறாயோ, அடங்கா சிற்றின்ப அவாவிலிருந்து நீங்குகிறாயோ, சுவை உணர்வை வெல்கிறாயோ, எல்லா தடைகளையும் உடைத்து முழு மனதுடன் கடவுளுக்கு சேவை செய்கிறாயோ, சந்நியாசம் ஏற்று பிச்சை பாத்திரம் ஏற்றுகிறாயோ, அன்றே நான் உன்னை புனிதம் அடைந்தவனாக நினைப்பேன் என்றார். சில நாட்கள் சென்றதும் பாபாவின் மொழிகள் உண்மையாயின. அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எய்தினாள். பின் அவர் உலக பற்றுகளை விட்டொழித்தவர் ஆனார். அவர் சுதந்திரமாகி இறப்பதற்கு முன் சந்நியாசம் ஏற்றார். இறுதியில் வாழ்வின் லட்சியத்தை அடைந்தார். பாபாவின் அமுத மொழிகள். அன்பும் கருணையும் உள்ள சாயிபாபா மசூதியில் கூறிய இம்மொழிகள், என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும்
என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகிறது. எனது கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவதில்லை. இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் பாராயணம் செய்கிறான். முழுமையாக தன்னை ஒருவன் என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் நினைவில் கொண்டு இருப்பவனை அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். அவனை தன்னை உணர வைத்து விடுதலை அளித்து எனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கிறேன். என்னிடம் வருபவன் ஆறு கடலுடன் ஒன்றாவது போல என்னுடன் ஒன்றாக கலக்கிறான். தற்பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டுவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் துளிக்கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்திலே அமர்ந்திருக்கின்ற என்னிடம் உங்களை பரிபூரணமாக சமர்ப்பிப்பார்களா? யாவற்றிலும் உளதாகும் நான். பலமுறை சாயிபாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார். அவர் கூறுவது, நீங்கள் என்னை தொலைதூரத்திலோ வேறு எங்கிலுமே தேடி செல்ல வேண்டாம். உங்களது ரூபத்தையும் நாமத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதை போலவே மற்ற ஜீவராசிகளுக்குள்ளும் உளதாயிருக்கும் ஓர் உணர்வு அல்லது நிலை பெற்றிருக்கும் உணர்வு நிலை புலனாகும். அது நானாகும். இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் மற்றும் எல்லா ஜீவர்களிடத்தும் என்னை காண்பீர்களாக. இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களேயானால் என் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னிடம் ஒன்றாகும் நிலையை நீங்கள் அடைவீர்கள். இறுதியில் ஹேமந்த் பந்த் வாசகர்களுக்கு வணக்கம் தெரிவித்து விட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டுகிறார். பாபாவின் கூற்று: எவன் ஒருவன் பிறர் மீது குறை சொல்லி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயமேற்படுத்துகிறான். ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமை காக்கிறானோ அவன் என்னை சந்தோஷப்படுத்துகிறான். பாபா எல்லா ஜீவராசிகளிலும் பரவி இருக்கிறார். எல்லா திசைகளிலும் சூழ்ந்து நிற்கிறார். அவர் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை. இத்தகைய புனித அமிர்தம் பாபாவின் திருவாயினின்று பெருக்கெடுத்தது. அவர் தம் புகழை அன்புடன் பாடுவோரும் பக்தியுடன் கேட்போரும் சாயியிடம் ஒன்றாகி விடுகிறார்கள். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.